லீவா? ஆமா, லீவ் விட்டாங்களா? நாளைக்கு லீவு. 10 நாள் 15 நாள் லீவ் விட்டுருக்காங்க அவங்களுக்கு. இல்ல வாங்கப்பா. அப்பாவுக்கு வந்து 12ஆம் தேதி 86வது பிறந்த நாள். அப்படிங்களா? பண்றதால கொடுக்க முடியும். 12ஆம் தேதியா? அப்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ங்கப்பா. 12ஆம் தேதி ரஜினிகாந்துக்கு பிறந்த நாள், 12ஆம் தேதி உங்களுக்கு பிறந்த நாள், 12ஆம் தேதி என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள். ஆமா, நீ நைட்டு மலை சுத்தினாங்க. ஆமா ஆமா. வாங்க வாங்கி கொடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனு கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண சாருடைய குடும்பத்தினர் ஐயா எல்லாரும் பல்லாண்டு வாழணும் ஐயா. இன்னும் 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 பல 100 ஆண்டுகள் வாழணும்னு வேண்டிக்கிறோம் ஐயா. ஓம் நம சிவாய். கொடுங்க ஐயா, உங்களுக்கு கொடுங்க. குட்டி பாப்பா, ஹாய், நல்லா இருக்கிறீங்களா? ஹாய், நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். சந்தோஷம் நைனா, ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்துல பாத்துங்க உள்ள எப்படி வந்து இது பண்றாரு. நல்லா இருக்கீங்களாம்மா? ரொம்ப சந்தோஷமா, நல்லா இருக்கம்மா. போலாங்களா? அடுத்ததுக்கு போலாமா? போலாமா? வாங்க. கார்ல ஏறிக்கோங்க. தாத்தா முன்னாடி உட்காந்து. தாத்தா வாங்க வாங்க. குருஜி கிளம்பிட்டாரு, ஊருக்கு போயிட்டாரு. குடும்பத்தோட கிளம்பிட்டாரு. பயப்படுறீங்களா? அதான் இல்ல, உடம்பு சரியில்லாம நானு. குருஜி வந்து 25 வருஷம் கழிச்சு அவங்க பொண்ணு அவங்க மனைவி வந்து பார்த்து கூட்டிட்டு போயிட்டாங்க. மொட்டைலாம் அடிச்சு வீடியோ போட்டுருக்கேன். பாக்கலையா நீங்க? பாக்கல சார், நானு டைம் இல்ல 2 நாளா. வாங்க சார், வாங்க வாங்க. ஓம் நம சிவாய. அவங்க வரலையாமா? வந்து கொடுங்க கொடுங்க. நிறைய வருவாங்களா சார்? அந்தாண்ட போய்க்கலாம். நீங்க வாங்க, அந்த தாத்தாவுக்கு நீங்க கொடுங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா சார்? அங்கே என்னால் பேச முடியல. இந்த பக்கம் ஃபோன் வந்துச்சு, இந்த பக்கம் மக்கள். அதனால என்னால் அந்த ஒரு நிலையை படுத்த முடியல. நல்லா இருக்கீங்களா? எப்படி போகுது? பரவாயில்லைங்களா? சந்தோஷம் சார். நீ என்ன போய் பார்த்துட்டு இருக்கிற? வாங்க வீடியோ போய் கேமரா பார்த்துட்டு பேசுவார். அவங்க கிட்ட பேசுவார் இல்ல? லைவ்ல பேசுவார். உங்க ஊருக்கு இல்ல? உங்க ஊரு பக்கத்து ஊர் தான் இவங்க. அவர் பாண்டிச்சேரி. நீங்க திண்டிவனம் நடுவுல. அது 45 கிலோமீட்டர் இருக்கட்டும். 38 கிலோமீட்டர் குறைச்சிட்டாங்க. 7 கிலோமீட்டர். அது உங்க ஊர் பக்கம் கிடையாதா? வேலையில கரெக்டா இருக்கிறாங்க. ஆமா 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 ஆமா. சரி, போயிட்டு வரட்டுமா? வாழ்நாளே இன்னைக்கு தான் ஒருத்தங்களை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன். நானே சொன்னா கூட அதுதான் போதே கொடுத்துட்டு அப்புறம் என்ன? அதாவது அது வெளிப்படையா எதையுமே வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது தவிர அது வெளிப்படையா 1000 நாள் ஊருக்காரங்க பாசம் சும்மா விடுமா? 38 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிறாங்க. நீ சொன்னது பாயிண்ட் இருக்குது. மனசோட இருக்கிறதும் சில பேர் செத்துட்டா கூட, உறவினர்களே செத்துட்டா கூட சில பேர் அப்படியே கண்ணாயிடுவாங்க. துட்டு தண்ணிக்குள்ள வர சில பேர் வச்சுக்குவாங்க. அதாவது சூழ்நிலைகளை பொறுத்து தான் ஒன்று அமையிறத தப்ப அது அதுக்கு கொஸ்டின் கேட்டுருக்காக கொடுக்க முடியாது. என்னால நீ சீக்கிரம் போய் வண்டியில் ஏறுற. சாப்பிட்டு போங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கரோகரா. பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. அவர் தான் கொடுக்குறாரு. ஓம் நமச்சிவாய கொடுங்க. நீ வாங்கி கொடுக்குறியா? அந்த 2 கையில பத்திரமா பிடிச்சி கொடு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய சொல்லி வாங்கி பத்திரமா பிடிச்சி கொடு. ஓம் நமச்சிவாய. இன்னும் அங்கே நிறைய பேர் வருவாங்க சார். அடுத்து ஆமாம், ஏன்னா அங்கே கூட்டலாம். கொடுக்குறீங்களா? நமச்சிவாய. வாங்க வாங்க வாங்கிக்குவாங்க.
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாயம். போறீங்களா 26ஆம் தேதியா? எனக்கு நம்பிக்கை போயிடுச்சியா. என்ன ஆச்சு? அதெல்லாம் அவங்களும் அதே மாதிரி தான் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. வேஸ்டியா டாக்டர் பேர் சொல்லி பேசுறேன்னு சொன்னாரு. ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. நான் தான் டாக்டர் பேர் சொல்லி பேசுறேன்னு சொன்னாருன்னு சொன்னேன். அன்னைக்கு தெளிவா சொல்லி தானே அனுப்பிச்சேன் நான். அன்னைக்கு சொல்லி தானே அனுப்பிச்சேன் நான். சரி வாங்க வாங்க சார், சாப்பாடு கொடுங்க சார். சார் வாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் வேண்டிக்குங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நைனா இங்க பாருங்க, நீங்க நாளைக்கு போங்க, நாளைக்கு போங்க, மாமா நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஒரு நம்பருக்கு நான் பேசுறேன், நானே பேசுறேன். சரியா? அதுக்காக போகாம இருக்காதீங்க. நம்பிக்கை போயிடுச்சு, இங்கே அங்க போனா என்ன நடக்குதுன்னு தெரியும். நீங்க போங்க, நாங்க பேசுறோம். 32 இடம் போயிட்டு வந்து 32 இடம் போய் வந்துருக்கீங்களா? யாருமே கொடுக்கலையா? இது மாதிரி தான் சொல்லி மனசே நான் தான் சொல்றேன், இப்ப கடைசியா போய் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்ணிட்டு தான் என்கிட்ட வந்து கேக்குறீங்க. ஞாபகம் இருக்குதா? இந்த அதே விடுவாங்கன்னு தான் நான் போனேன். நீங்க மறுபடியும் போய் கேளுங்க, நான் பேசுறேன். என்ன சார்? இல்லை வீட்டில் ரோடு கிராஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணு. வா நைனா, எங்க போயிட்டு ஆளா காணா? இங்கே தான் இருக்கிறேன். வாங்க. இப்படி வர வந்துடும், அவங்க கொடுக்கட்டும். இப்படி போயிடுங்கம்மா. இது பண்ணிவிடு. அம்மா அக்கா வாங்கக்கா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அம்மா இது சாமியாருக்கு கொடுக்குறது. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, தரோம். ஒரு சாப்பாடு தரோம். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன, ஒரு நிமிஷம் இருங்க, தரோம். தரம் இருங்க, வாங்கம்மா. ஒன்று சாமி, ஒன்று சாமி, ஒன்று அவசரப்படாதீங்க. ஒன்றுத்துக்கு மேல 2 கூப்பிட்டு நமச்சிவாய. எத்தனை வேணும் உங்களுக்கு? ஏமா? ரெண்டு ஒயிட் ரைஸ். ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் கண்ணுக்கு தெம்படும். அதனால தான் அந்த பாட்டு. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், நீயும் நானும் வேறல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. நீ இல்லாமல் நானும் நான் அல்ல. நன்றிம்மா, நன்றி. போயிட்டோம். ஒரு வாடகை வந்தாங்க, திடீர்னு ரோட்ல தர்மம் எடுத்துருந்தோம். ஒன்னா ரெண்டா உங்களுக்கு? தர்மம் எடுத்துருவாங்க. இதே மாதிரி யூடியூப்ல முடிச்சு போட்டு அவங்க செம்ம ஃபேமஸ் ஆயிட்டாங்க. படத்துல பாடி. அப்படியா? வாங்க வாங்க. நான் இவங்க பாடும்போது அதான் எடுத்து செம்ம பரல நல்லாதான் பாடும். ஒன்னு ரெண்டா? போலாங்களா? நான் வாங்கி பார்த்து போலாம்.
நீங்க போய் கால் பண்ணுங்க. நீங்க சொல்றீங்க 32 இடம் போயிட்டேன் எங்கேயும் இது பண்ணலன்னு. கடைசியா ஒரு வாட்டி முயற்சி பண்ணுங்க. நான் தான் பேசுறேன்றேனே. மாமா ஃபோன் பண்ண உடனே என்கிட்ட வந்து கொடுத்துரு மாமா. நான் டாக்டர் சிவாய நமக. ஓம் நம சிவாய. என்ன சாமி? ஓம் நம சிவாய நமக. ஓம் நமஸ்கார். பூனை சித்தர் பெரிய ஆளா இருப்பாரு. அதான் நான் பார்த்து தான் போவேன். பூனை எஸ்கேப் ஆனதால ஒரு தானே ஓடிட்டுங்களா? வரோம் கண்டிப்பா வரும். எத்தனை பூனை வளர்த்தாலும் அந்த மாதிரி வராது. என்ன உண்மையா எல்லாரும் கேட்கத்தான் செய்யறாங்க. பூனை எடுத்துருவாங்க. நாய் வளர்க்குறீங்களா? நாய்க்குட்டி வளர்க்குறீங்களா? முறிக்குதான். நாய் முறுக்கி தான். அதான் முறுக்கின்னு போயிட்டாரு பிள்ளைங்க அவரு. வருவான். நீங்க வளர்க்குறீங்களா நாய்க்குட்டியா? இல்ல சார், அது நமக்கு ராசி இல்லை சார். வாங்க வாங்க, இம்மா நேரம் கழிச்சு வரீங்க. வாங்க வாங்க வாங்கி கொடுங்க. முறுக்கி பேர் ஒரு வேலை மாத்தி வச்சிருந்தா இருந்திருக்குமோ? என்ன புக்கு அதெல்லாம்? அது இந்த ஒரு அடியார் கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்காரு. அவர் ஒரு சிவசக்தி 7 சிவசக்தி. சரி சரி. சிவ ஆலயம். சரி 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 சாமி, வரட்டுமா? இட்லி வாங்கிக்க. இட்லி சொல்லுங்க. வாங்க ஐயா. நமஸ்காரம் ஐயா. சிவாயனம். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. பார்த்து இடிச்சுக்கு போறீங்க. பார்த்து அந்த இதுல இடிச்சுக்கு போறீங்க. ஓம் நம சிவாய நமக. 2 வயிட்டு குத்துரும். இதுவா? ஓம் நம சிவாய நமக. எத்தனை ஐயா? ஐயா எத்தனை சாப்பாடு? ஐயா? 2 காது கேட்கல. தெரியல. பின்னாடி 1 அவருக்கு. வாங்க நீங்க கொடுங்க. சரி அவங்க கொடுங்களா? நீங்க அப்படி நான் கொடுங்க பையன். கால் இடிச்சுக்கு போறீங்க, பார்த்து பின்னாடி இடிச்சுக்கு போறீங்க, பார்த்துங்க. வாங்கி கொடு. அம்மா ஒன்று போதும். எத்தனை நைனா? 2 விடு. சத்தமா சொல்லிக்கிறோம். ஓம் நமஸ்காரம். சார் வந்து நம்மளுடைய நீண்ட கால நண்பர். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா அவர் நம்ம அன்னதானம் ஸ்டார்டிங்லேருந்து பழக்கம். ஓம் நமஸ்காரம். ஒரு 3-4 வாட்டி அன்னதானம் கொடுத்துட்டாரு ஐயா. இப்போ 4வது முறை அன்னதானம் கொடுத்துட்டாரு. அவங்க குடும்பத்தோடு வந்து கொடுப்பாரு. எப்பவுமே சிறப்பாக இருக்கணும். அவங்க குடும்பத்தில் நல்லா இருக்கணும். வேண்டிக்குங்க. சந்தோஷம். எத்தனை வேணா? சரிண்ணா. வாங்கிவிடும். ஓம் நம சிவாய. பொண்ணு குத்துரு 2 கொடுங்க. இட்சிக்கு போறீங்க பார்த்து. இது அழகா எடுத்துடலாம். யாருன்னா இட்சி நுழைவாங்க. அது எத்தனை ஐயா? 1 கொடுங்க.
நமச்சிவாய் நமச்சிவாய். வாங்க நின்னு. நான் அந்த ஷாப்பிங் தான் வரேனே. சரி சரி. நல்லா இருக்கணும் வேண்டிங்க. அன்னதானம் பண்றாங்க. இதோட 3வது 4வது முறையா அன்னதானம் பண்றாங்க. நமச்சிவாய் நமச்சிவாய். 2 அடுத்து அடுத்து ஷாப்பிங். வாங்க என்ன வாங்கிக்குவா சார். வாங்க வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓம் நமச்சிவாய். அவருக்கு கொடுங்க. டிக்கெட் தாத்தா. எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய். மாஸ்க் போட்டு எப்படி தான் டாக்டர்ஸ் 24 மணி நேரம் வேலை செய்யறாங்களோ தெரியல. சுத்தமாக நம்மளால ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ந்து பார்த்து மூச்சு விட முடியல. டாக்டர்ஸ்லாம் சில பேர் வந்து மாஸ்க் போட்டு எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. வாங்க டிக்கெட் போயிட்டுமா ஒரு சாப்பாடு கொடுத்துருங்க. உண்மைதான் சார். நம்ம என்னன்னா நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் குருஜிக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு. ரெடி பண்ணலாம்னு டாக்டர் வந்து என்ன சில டாக்டர் சொல்றது வந்து பாதிக்கு பாதின்ட்டாங்க. பாதி சக்சஸ் ஆகலாம், பாதி வந்து ஃபெயிலியர் ஆகலாம் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது நமக்கு வந்து பயம் இன்னும் அதிகமாகி போச்சு. ஏன்னா அவர் ரோட்ல இருக்கிறாரு, யாரும் இல்லாம இருக்கிறாரு. அவருக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நாளைக்கு எதனா நம்மளதான் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு. இன்னும் ஏன்னா நல்லா இருந்தாரு குருஜி, அவர் எட்டுன்னு போய் இந்த 1 டே போட்டுக்காரன் ஆபரேஷன் பண்றேன்ட்டு ஆபரேஷன் பண்ணி சாவச்சிட்டான்னு பேர் வந்து. ஆமா, அதனால சரி நான் அப்படி அப்படியே தள்ளி போட்டுனே வந்தேன்னா இப்ப குருஜி வந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட்டு போயிட்டாங்கல்ல, சொந்த பந்தம். இப்போ இன்னும் 2 எனக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சப்போஸ் குருஜிக்கு எதனா ஆபரேஷன் பண்ணி எதனா ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்டுல இருக்கிற மொத்த பேர் வந்து சண்டை வாங்குவாங்க. எங்க அப்பா நல்லா தானே இருந்தாரு, 25 வருஷமா ரோட்ல விடும் போது யோசிக்க மாட்டாங்க. அவர் இறந்துட்டு உடனே வந்து சண்டை வாங்குவாங்க. எங்க அப்பா நல்லா இருந்த எங்க அப்பாவை கொன்னுட்டியாடா நீ அப்படின்னுவாங்க. அதனால சில விஷயங்கள் கொஞ்சம் லேட் ஆகிறது வந்து நல்லதுக்கு தான்ன்றது மட்டும் நல்லா தெரியுது. போட்டாவா வாங்கிக்கிறேன். இல்லை அந்த மாதிரிலாம் இருக்குங்க சார். இன்னைக்கு என்ன பண்ணுறது, ரோட்டில் இருக்கிறவங்க ஒன்றும் சாவித்திரி பாட்டி ஒன்று இறந்ததுக்கே அதை இட்டுன்னு போயிட்டு நாங்கள் அது பாடி வாங்கறதுக்குள்ள எந்தெந்த ஸ்டேஷன்ல வாசல்ல உட்காந்து வந்துருப்பேன். நாங்க எந்தெந்த ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்தோம். ஆஸ்பத்திரி வாசல் சாவித்திரி பாட்டி இறந்துச்சா? என்ன திட்டுமே, என்ன திட்டுதான். குருஜி போட்டா காமி மொட்டாச்ச போட்டாவா என்ன சொல்லிட்டு ஊர்ல செட் ஆயிடுச்சா? அவ்வளவுதான். சொத்துல எழுதி கொடுத்துச்சா? அது சொத்து எழுதி கொடுத்து வந்துருமோ என்னமோ தெரியல. அவங்க அனுப்ப மாட்டாங்களா என்னன்னு தெரியல. சிரிப்பு சிரிச்சு வேற போட்டோவா, சிரிப்பு அடக்க முடியாம வேற வாயை நமட்ட கட்சி நிக்கிறாரு. மொட்டாச்சுதான் இட்டுன்னு போயிறாங்க. பரவாயில்ல, போகும்போது நம்ம டீசர்ட் தான் போட்டு இட்டுன்னு போயிறாங்க. என்ன வச்சுக்கிறாரு சொத்து அவரு? என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. 3 ஏக்கர் ஆகுதா? அப்பா இல்ல 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 ஆதார கார்டு கிடையாது. பழங்களா சரி விட எத்தா கொடுத்துக்கலாம். ஏதோ தூங்கின்னு இருப்பாரு. தூங்கலாம் இல்லையா, அந்த இது வாரத்தில் வந்து உட்காந்து பேசின்னு போகிறான். எங்க அணக்கரை இது பாலம் இருக்கா? ஓ அங்கேயா? வேலூர் இன்னைக்கு இதுக்கு போறேன்னாரு. அணக்கரன் சொன்னாரா? வேலூர் 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 அணைக்கட்டு. நம்ம தங்க கோயில்ல இருந்து ரோடு போகுது. போன என்ன சொன்னாரு? என்னதான் எப்படி செட் ஆயிடுச்சாம எல்லாம் இருக்கு? ஆயிடுச்சுப்பா, கொஞ்சம் ஏதோ ஈஸியாக கேறேன் பார்க்கலாம். இரு என்ன என் துணிமையெல்லாம் அப்படியே இருக்கு. நீ வேற அவர் ஐயா இருக்கட்டும். நானா கராச்சியில போறேன் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். இன்னும் பாரு அவருக்கு
கை அதாவது இவ்வளவு சொத்து வருதுல்ல, கையோட கை ஆபரேஷன் பண்ணிட்டு சொல்லுங்க அவங்க வீட்டுல. பொம்பளை கிட்ட ஊரை விட்டு தேத்திட்டீங்க, நாலு கழிச்சு யாரோ சொன்னான்னு சொல்லிட்டு வந்து கூட்டின்னு போறீங்க, சொத்தையும் எழுதி வாங்க போறீங்க, அந்த சமய கொஞ்சம் இறக்கி வச்சிருங்க, ஆபரேஷனா பண்ணி விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டுங்க. எங்க வேலை முடிஞ்சா அவர் வந்தா வந்துட்டோம், அங்க இருந்தா இருக்கட்டும். சந்தோஷம். கன்ஃபார்ம் தான் இல்லையே, ஆபரேஷன் ஒரு நான் பண்றவங்க ஒரு ஆபரேஷனாவது பண்ணி அனுப்பிச்சிடலாம். அவங்க ரிஸ்க் எடுத்துப்பாங்க. ஆமா சார், அவங்க ரத்த சொந்தம் வரல சார். தள்ளி போட்டாங்களா சார்? இந்த குருஜி அது எடுத்து வெளில வச்சது யார் தெரியுமா? குருஜி தான். அப்படிங்களா? கலெக்ஷன் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு வெளில எடுத்து வச்சு சாமி பூஜை பண்ணிருந்தாரு. சொல்றானு கோடி கணக்குல சொத்துக்கு இது கையெழுத்து போறது கூட்டு போய்க்கிறேன்றாங்க. போனாலும் எனக்கு நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி, ஏன்னா அவங்க ரிஸ்க் அது. அவர் போச்சாருன்னா சந்தோஷம் தான். ஆமா, ரத்த சொந்தம் இது பண்ணாங்கன்னா அவங்க வெரைட்டி சாதம் ஒண்ணா இது கொடுத்துருங்க இருட்டா. ஓம் வெரைட்டி சாதம் ஒண்ணு. என்ன சொல்றாரு குருஜி கிட்ட பேசுனீங்களா? இவரு இல்ல தெலுங்கு, ஒண்ணு கத்துக்கினீங்க அப்படின்னு சொல்லி. இவரு இல்ல, வேற, அவரு வேற. ஒண்ணு ஒண்ணு கிருத்திகை சாமி இடத்துல கோயம்புத்தூர் சாமி இருக்கிறாரா இல்லையா? என்ன ஆச்சு தெரியலையா? தெரியலையா? இல்ல காசி பக்கம் என்ன போயிட்டாரா? கோயம்புத்தூர் சாமி சேகர் சாமி. சொல்லுங்க சாமி. இல்ல வண்டி விட்டு இறங்குறேன்னு கேட்டாரு. இல்ல அவர் சார் தான், நீ ஸ்பான்சரு, நீ ஸ்பான்சர் அவர் தான், அதனால அவர் தான் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் கையால கொடுத்துட்டு தான் விட்டு வந்துட்டேன். டெய்லியும் நம்ம கையால கொடுக்குறோம், நீங்க அவங்க காசு கொடுக்குறாங்க, இது பண்றாங்க, நம்ம வந்து அங்க நிக்கலாம் போறோம் அப்படின்னா கூட வாங்கி அவங்க தான் கொடுக்க போறாங்க. வண்டியை விட்டு இறங்கும் போது வரசாமி, இது வரசாமி. அதாவது அவங்க ஸ்பான்சர் கொடுக்குறாங்களா, அவங்க ஸ்பான்சர் கொடுக்குறாங்களா, அவங்க கொடுக்கட்டும் அப்படின்றதால தான். சந்தோஷம். நல்லது ஐயா. சரிங்க சரிங்க. அதனால தான் பூமி தாயன்றதை விட அண்ணாமலையார் ஒரு இதுவும் ஏன் தொட்டு கும்பிட்றேன்னா, இது கிரிவல பாதை. இந்த கிரிவல பாதை வந்து அவ்வளோ புனிதமானதுன்றது தான் ஒரு வாட்டியும் வந்து கால் வைக்கிறதுக்கு முன்னாடி தொட்டு கும்பிட்டுட்டு இறங்குவேன். அதில் பார்த்துட்டு இருக்கேன், நீ கொடுக்கும்போது ஒவ்வொரு தடவையும் பார்ப்பேன், சந்தோஷமா இருக்கும். ஏன்னா யாரும் பண்ணாத ஒரு விஷயம், வந்தோமா கொடுத்தோமா போகமா இல்லாமல் வண்டி விட்டு இறங்கணுன்னு தொட்டு கும்பிட்டுட்டு பண்ணும்போது அந்த மனசுக்குள்ளே இருக்க ஆத்மார்த்தம் வெளியே வரும். வேற ஒன்றும் இல்லை, கடமைக்கு செய்யலை, மனசார செய்கிற விஷயம் வாங்க ஒன்று கொடுத்துரு. எலுமிச்சை சாதம் கொடுக்க சொல்லுவீங்களா? லெமன் புளி சார் வாங்க சார், கொடுங்க. அம்மா வாங்கம்மா, வாங்கி கொடுங்க, வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய. சித்தரே ஓம் நம சிவாய. எத்தனை வேணும்? 2. இவங்கெல்லாம் பழைய காலத்து ஆளுங்க. அவரு 20 years பேக், இவங்கெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆளுங்க இவங்கெல்லாம். கிரிவல பாதையிலே இப்பதான் ஒரு அதிகபட்சம் ஒரு 10 வருஷமா தான் சாப்பாடு டெய்லி கிடைக்கும், எல்லா வேலையும் கிடைக்கும். அப்போ அந்த புதுசுலாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்காது. நயா நீ வந்து ஒரு 10 வருஷம் இருக்குமா? ஒண்ணுப்பா 10 வருஷம் இருக்குமா? நீ அவருக்கு ஒண்ணாமா? அவருக்கு 1 இல்லை சார், அவர் உட்காந்துருக்காரு. ஒண்ணு இல்ல வரேன், அது வரேன், ஒரே நிமிஷம் எத்தனை வரேன் இரு. கொடுங்க சார், வாங்க. ஒன்று கூட ஒன்று கொடுங்க. கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. வெள்ளசோர் மட்டும் தானே? வெள்ளசோர் தான். என்ன நான் சொன்னா? வண்டி வாசி ஏறி மக்கள் சாமியெல்லாம் பார்க்க முடியாது, 4 பேர் 5 பேர் பார்க்க முடியாது, கூட்டமே கிடையாது. 25 வருஷம் முன்னாடி வந்திருப்பீங்களா? 2004 வந்தேன். 2004 மகமா கும்பால் எடுக்கும்போது 20 வருஷம் ஆகுது. கரெக்டா? ஏமா கும்பால் எடுக்குதா அப்போ 2004. சரி சரிண்ணா, சரிண்ணா. அந்த அந்த கல்
கையில் வாங்கி எடுத்து நீ ஒருத்தமா சொல்லுங்க ஏன்னா எத்தனை வந்துக்கிறியா எனக்குன்னு பார்த்தேன். என்ன இது நான் கொடுக்க சோறு தாங்க இது. என்னங்க சார்? சேனலில் நிறைய பார்க்குறேன். இன்னைக்கு தான் உங்களை நேரில் பார்க்குறேன். நானும் நிறைய வரேன், அப்படியா வரேன் போகிறேன். உங்களை பார்க்கவே முடியல. இன்னைக்கு என்ன தெரியல, கரெக்டாக இங்கே இருக்குது. நம்ம என்ன ஊர்லேருந்து வரீங்க சார்? ஆரணிங்க பக்கத்தில். சரி சரி. போன செவ்வாய்க்கிழமை வந்தேன். அன்னைக்கு எங்கேயாவது இருப்பீங்கன்னு பார்க்குறேன், கிடைக்கல. இப்போ கரெக்டாக கிடச்சிருக்கு. சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன். தண்ணி சாப்பிட்டேங்க. தண்ணி யாருக்கு? அவருக்கா? தேங்க்ஸ். வாங்க வரேன். மாமான்றீங்களா? நீங்கள் தானே அவருக்கு? மாமான்னு. ஓம் நமச்சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமச்சிவாய. வாங்க போயிட்டு வாங்க ஐயா. அவரு தான் மாமா. அவரு தான். ஒரு முறை உங்களுக்கு ஃபோன்லேயும் பேசியிருக்கேன். இப்போ இல்லை, ஒரு 2 வருஷம் முன்னாடி. அது எனக்கு கொஞ்சம் பையன் ரொம்ப நாளாக இல்லாமல் பையன் பிறந்தான். அப்போ இந்த மாதிரி அன்னதானம் பண்ணணும்னு வேண்டியிருக்கேன். அதுக்கு தான் உங்களுக்கு அன்றைக்கி ஃபோன் பண்ணேன். சரிங்க சார். அன்றைக்கி நீங்கள் பிஸியாக இருந்தீங்க போல இருக்கு, அதனால் பார்க்க முடியல. எவ்வளோங்க ஒரு நாளைக்கு பண்ணுறாங்க? 60 ரூபா ஒருத்தருக்கு. இந்த செட்டு ஒரு செட்டு அப்படியே மினிமம் 300 பேருக்கு பண்ணுவோம், மேக்ஸிமம் 600 பேருக்கு பண்ணுவோம். சரி, நான் அந்த மாதிரி தோதுப்பட்டால் நான் ஃபோன் பண்ணிட்டு வந்து. சரிங்க, பார்த்தேன். சரி, நமச்சிவாய. சொல்லுங்களா? யார்? அவருக்கா? வாங்கி ஐயா தராது, வாங்கிக்குவாங்க. எங்க வராரு? கொடுங்க, நீங்க எடுத்து கொடுத்துருங்க. சாப்பாடு சார், வாங்க கொடுங்க. டிஷர்ட் போட்டுக்கினியா? சந்தோஷம். நேற்று போட்டு 2 நாள் பார்க்க முடியல. சரி. நீ சொல்லக்கூடாது. எதை சொல்லக்கூடாதுன்ட்டா? சரி. எல்லாம் இதில் பார்த்துட்டு ஆச்சரியமா வேற யார் கொடுத்தாங்க, எங்க கொடுத்தாங்க எல்லாம் இந்த வெளில மலை சுத்தாங்க பேரா அவங்க கேட்குறாங்க. என்னண்ணா இது பார்த்துட்டு எல்லாம் எங்க யார் கொடுத்தாங்க, நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு. சரி வரட்டுமா? வா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? ஆமா, நீங்க இல்லை தங்கத்துக்கு ஒரு இடம் கொஞ்சம் ஐயோ லோல் பண்ணேன்னு. தங்கறதுக்கு இடமா? இங்கே தங்கிக்கங்க. அதுல தனியாக தங்கணும் ஆயிடுச்சு. கூட யாருன்னா வேணுமா? வேற கூப்பிட்டு வரீங்களா? ஐயோ, நிம்மதியாக தூக்க முடியாது. பதில இப்படிக்கிட்டு டைலத்தை எங்கெல்லாம் தருவணும்னு தெரியல. எங்க போயிட்டு வரீங்க? ஆமா, நீங்க இது ஃபங்க்ஷன் போயிட்டு வரீங்களா? எவ்வளவு நல்லா கவனிச்சாங்க. நீங்களா கூப்பிட்டு கொடுங்க. ஒருத்த கொடுக்கல, ஒரு பழக்க சாப்பாடு உள்ள போல அப்படியே வெளியே வாழ்றான். நீ வந்தாலும் ஊரே வந்துடுறான். புருஸ்லி சாப்பாடு வாங்கிக்கோங்க. சாப்பிட்டு இல்லை வைக்க முடியாது. சரி. தண்ணி வாங்கிக்கோங்க. சரி, தண்ணி கொடுங்க. சரி, போயிட்டு வரட்டுமா? டிவியில வர மாதிரி உலகமே ஃபேமஸ், உலகமே பேர் தான் இருக்குது. யாரு? எல்லாம் துக்க விசாரிக்கிறவங்க சொல்றாங்க. இல்லாம நீ அப்படியே சினிமா ஸ்டார் மாதிரி ஆஃப் போற போலகுது. ஒரு அண்ணனும் என்ன அழகு பண்றாரு, நீ பேசுறதுதான் காமெடி மாதிரி தெரியுது அப்படின்னு. அந்த பொண்ணு எமலைக்கு ஒரு கேள்வி இருந்தது. அந்த படத்தை யாரு? எந்த அண்ணா உங்களை அழகு பண்றது? யார் பண்றாங்க எனக்கு தெரியல. துக்க விசாரிக்கிற மாதிரி பண்ண யார் என் உடம்புல உட்காந்துக்கிறாங்க தெரியல. இளமாரி எங்க போனாரு தெரியல சார் அப்படின்னு. இளமாரி எங்க போய் அச்சுல வெளியே போயிட்டு இருக்கிறா, மறுபடியும் வருவான். சரி. கோயில் விஜய் கல்யாணம் பண்ணிட்டு தங்கி இருந்தா சார் அப்படின்னு. சரி, அது வந்தா நான் பக்கத்துல நின்றுப்பேன். சரி, போயிட்டு வரட்டுமா? 5-10 கை சொல்லுங்க. இந்த தண்ணி குடிங்க, வரும். ஐஸ் வாட்டரா? நமச்சிவாயா கொடுங்க சாமி. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். இல்லை, 1 போதுமா? 1 போதும். வாங்க நமச்சிவாய். எத்தனை சாமி?
மாலை போட்டுக்கிறாரு, கொடுங்க. இந்த விரதம் முடிவு சரி கொடுங்க. விரதம் 2 கொடுத்துருக்கோங்க. தரேங்க. எத்தனை வேணும்? 1. உங்களுக்கு எத்தனை? 1 கொடுத்துரு. பொதுமக்கள் சுதந்திர போறாங்கப்பா. அப்புறம் பாயிண்ட் இல்ல சாப்பாடு நீதான் மொதல் வாங்க. எத்தனை வேணும் உங்களுக்கு? இவரு 1 கொடுத்துருப்பா. அண்ணா வணக்கம். ஏன் எப்ப சொன்னாரு? 2 தடவை சொல்லிட்டேன். நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன். நீ ஸ்பான்சர் அவர் அண்ணன் பேசியிருந்தேன். நல்லா இருக்கிறியாண்ணா? நமச்சிவாய. கம்பல்சரி ஒரு வந்தானா நான் பார்க்காம போகவே மாட்டேன். ஓம் நமச்சிவாய. சாப்பிடுண்ணா. கட்ட போயிடுச்சு, ரெடி பண்ணு கொஞ்சம். என்ன ஆச்சு? ஒஞ்சிச்சா? பார்க்கலாம். அது எவ்வளோ ஒரு யூஸ் ஆகட்டும். அது எவ்வளோ 1 வரும்? பாண்டிக்கு போனது ஃப்ரீயாக தருவாங்க. பாண்டிக்கு போனோமா? பஸ்ல செல்லுதான், வேற எதுவும் இல்லை. சரி கொடுக்குறேன். ஒரு 2-3 நாள் ஆகட்டும் கொடுக்குறேன். சரி. என்ன? சரி. பாண்டிக்கு போயிட்டு வந்துருவியா? சரி. அளவு சொன்னா தர மாட்டாங்க. 20 நாள் 1 மாசம் ஆயிடும். சரி 2-3 நாள் ஆகட்டும். அளவு கொடுத்துட்டே சரி. பாண்டியில எந்த இடத்துல? சரி. ஹாஸ்பிட்டல் அட்டைக்குது. சரி. அளவு எடுத்து மாவு கட்டு போட்டு பிடிக்குவாங்க. அப்புறம் அதை ஊற்றி ஃபோன் பண்ணுவாங்க. சரி. ஏன் போயிட்டு வரேன். ஒரு 2 நாள் ஆகட்டும் தரேன். சரியா? ரப்பருக்கு என்ன 300 ரூபா பஸ் பேரு. சரி தரேன். நான் நாளைக்கு தரேன். சரியா? நம்மளா சொல்றோம் பாத்தீங்களா? இப்ப திருவள்ளுவர் எப்படி அவர் 1330 திருக்குறள் எழுதினாரு, திருமூலர் எப்படி எழுதினாரு, அதே மாதிரி திருஞான சம்பந்தர், அது அவங்களாம் வந்து ஞானி, அவங்களாம் ஆத்மார்த்தமா. அவங்க சொல்றத படிச்சு அவங்களே விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சு இதுதான் சொல்றது அது அவங்க ஞானி ஸ்தானத்துக்கு போக மாட்டாங்க. அது இவங்களா ஒரு விஷயத்த படிக்கிறாங்க பாருங்க. அந்த படிக்கிறவங்க தான் அந்த சித்தர் ரேஞ்சுக்கு சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க பண்றத புக்ல படிக்கிறத சொல்றதுலாம் அது ஞானம் கிடையாது. ஞானம்ன்றது தன்னுள் உணர்ந்து வர்றதுதான் ஞானம். அடுத்தவங்களுடைய விஷயத்தை கொடுக்கறது ஞானம் கிடையாது. அதை இன்னைக்கு யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுதான் வருமானமா எடுத்துக்கிறாங்க அவங்க. அதுதான் இவங்களா சொல்ற மாதிரி அவங்களுக்கு கற்பனை. சொல்றாரு ஞானம்னா என்ன? நமக்குள்ள இருந்து வெளியில வர்றது தான் ஞானம். இன்னொருத்தங்க சொல்றது எடுத்துட்டு கொடுக்கறது அது ஞானம் கிடையாது. என்ன பண்ணலாம் அதுக்கு? நீ ஊட்டியே கடப்ப உடம்பு சரியாம ஊடு தேடி எடுத்து புடவை கொடுப்பாங்களா? இது வரவே இல்லை மணால. எனக்கு ஏன் புடவை கொடுக்கல? நீ உடம்பு சரியில்லை ஊட்ட தானே உட்காந்து ஊட்ட உட்காந்துக்கிறவங்க யாரும் தேடி எடுத்து கொடுப்பாங்களா? அப்புறம் எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற? தரேன். நாளைக்கு தரேன். பின்ன அப்புறம் நீ ஆளே வராம யாரு கொடுக்கறது? எங்க கொடுக்கறது? அதான் பாட்டி, நீ வந்தா தானே பாட்டி கொடுக்க முடியும். நீ வராத முன்ன நான் யாருக்கு கொடுக்க முடியும்? பாட்டு போட்டு என்ன நாளைக்கு தரேன். எத்தனை வரல? நாளைக்கு தரேன். நமச்சிவாய். நல்லா இருக்கீங்களா சாமி? ஆமாண்டா குத்தனம் அவரு இந்த சாமி தான். கோயில் பூசாரி அவரு. பச்சை வச்சு எங்க போனாரு? உண்மைதான் சார். அது புரிஞ்சிக்க மாட்டாங்க ஜனங்க. ஐயோ சித்தர்னா யாருன்ற சித்தர்ன்ற ஒரு அர்த்தத்துக்கே வித்தியாசம் தெரியாம சித்தர்ன்றவங்க யாரு அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சித்தர்ன்றவங்க யாரு? சித்தர்ன்றவங்க 18 சித்தர்கள் எப்படி அந்த காலத்துல பிரிச்சாங்க. அவங்க எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை படைச்சவங்க. அவங்க எவ்வளவு ஒரு படைப்புகளை படைச்சவங்க, எவ்வளவு புத்தகங்கள், எவ்வளவு பாடல்களை படைச்சவங்க. அந்த பாடல்கள் மூலியமா எவ்வளவு அறிவுரை நெறிகளை படைச்சவங்க. சித்தம் மருத்துவங்கள், சித்தாந்தம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டவங்க. இவங்களெல்லாம் சித்தர்னு சொல்லலாம்.
சும்மா உட்காந்து காவி கட்டுறவங்க எல்லாம் சித்தர்னு சொல்லி கணக்குல பண்ணா அது சித்தரை வந்து இழிவுபடுத்துற மாதிரி என்ன அது தப்பு. போடுறான் ஒரு மிகப்பெரிய சேனல்ல போடுறான் திருவண்ணாமலை சித்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு. அது சித்தர்ன்றவங்க இன்னைக்கு யாரு இன்னைக்கு எல்லாம் சும்மா பீடி தான் பல விஷயம் சொல்லியிருக்க பாருங்க. பீடி பிடிச்சா பீடி சித்தர், தாடி வச்சா தாடி சித்தர். ஒரு அம்மா அது மாதிரி நடந்து போது தப்பி அது தப்பு. அது அதுக்கு அவனுக்கு அது போகுது. இவங்க ஆட்டோ விட்டு இறங்கி கூட ஓடுறாங்க. நான் திட்டுறேன். துர்வாசகர் இருக்காரு, பூஜை தேவி இருக்காரு. துர்வாசகரையே மகரிஷின்னு தான் சொல்றாங்க. அவரையே சித்தர் நிலைக்கு கொண்டு வரல ஒண்ணும். அவரையே மகரிஷின்னு தான் சொல்றாங்க. கௌதம் மகரிஷி மகரிஷின்னு தான் சொல்றாங்க. அவங்களே சித்தர் நிலைக்கு கொண்டு வரல. ஒரு அடிமுடி சாமி மகரிஷி. அது சும்மா வந்து எல்லாரும் சித்தர்ன்றது அதுன்றது இதுன்றது புக்ல படிச்சு பேசுறதா இருந்தா எல்லாருமே 2 மணி நேரம் உட்காந்து நானும் எனக்கு சின்னதா படிப்பேன், பெருசா நானும் பெரிய கதை பேசுவேன். புக்ல படிச்சா நானே கோர்வையா பேசுவேன். அதெல்லாம் கிடையாது. ஞானம்ன்றது என்னன்னா தன்னுள் உணர்ந்ததை அடுத்தவங்களுக்கு பகிர்றவங்க தான் ஞானி. அது இங்க யாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டு இவர் ஞானி அப்படி இப்படி மகான் அப்படி இப்படின்னு ரமண மகரிஷியே மகான் தான் சொல்றாங்க. கூட வச்சுக்கிறாரு. இல்ல அவரு இல்ல, பொதுவா எல்லாருமே பேசலாம். உணர்வ வேண்டாம், எதுவுமே தேட வேணாம், அவனை தேடி வரும். அம்மா நமச்சிவாய சாமி, நமச்சிவாய. வாடா என்னப்பா தம்பி சிம்பா, என்னப்பா கேமரா கிட்ட வந்து அவர் அண்டாடி வந்து இந்த வரிக்கு சாப்பிடுதானா? அந்த வரிக்கு சாப்பிடுதானா? அடா அந்த வரிக்கே வரமாட்டேங்குதுண்ணா, என்ன பண்றது? சார் வாங்க கொடுங்க, வாங்க. வா வா, சிம்பா வா, இங்க வா, இங்க வா. டேய் இங்க வா, இந்த தொடுங்க ஒண்ணும் பண்ண, தொடுங்க ஒண்ணும் பண்ண. ஒண்ணும் பண்ணாது. இந்த இங்க வா. இந்தாடா வாடா. சாப்பாடு வேற வந்துருச்சு. நான்வெஜ்ஜா போட்டு கெடுத்து வச்சுக்கிறீங்களே. நடுவுல ருத்ராட்ச கட்டி சாமியார் ஆகிறேன்னு சொன்னீங்க, அப்புறம் நான்வெஜ்ஜா போட்டு கெடுத்து. சாமியார் ஆகனா என்ன கடிச்சு கொன்னே போடுவாரு. டேய் கட்டி போட்டான். தூரமா போடு சாமி. அங்க போய் உள்ள கொண்டு போ. தூக்கி போடா, ஓடி போடா. சரிங்க. ஒரே ஓட்டமா ஓடுறான். இந்தாங்க குறைதான் வாங்க சாமி, வாங்கி. எத்தனை வேணும்? சில பேர் சொன்னா கேட்டுப்பாங்க சார், சில பேர் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. நானும் கவனிக்கலாம். அவங்க 1008 சோகத்துல போய் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் விட்டுட்டு ரோட்ல வந்து நிற்கும் போது அவன் என்ன எதுவுமே இல்லைன்னும் போது அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆறுதல் வேணும். அது நம்ம பழக்கப்படுத்திட்டா எல்லாருக்குமே அந்த ஒரு இதுவாயிடும். அதனாலதான் பாக்குறேன், வேற ஒன்று. தாத்தா வரட்டுமா? போயிட்டு வரேன் தாத்தா, பை. ஹாப்பி, ஆல்வேஸ் ஹாப்பி, ஆல்வேஸ் ஹாப்பி. நல்லா அங்கே போட்டு வச்சுக்கிறேன். கண்டிப்பா நம்ம நல்லா இருந்தா தான் அடுத்தவங்க சந்தோஷமா இருக்க வாழ்த்த முடியும். வாங்க ஐயா, வாங்க. ரெண்டு. ஓம் நமச்சிவாய நமக. ஊருக்கா வேணாமா?
ஓம் நம சிவாய. நமச்சிவாய. இதெல்லாம் என்ன? 2. ஓம் நமச்சிவாய. ஒண்ணா? ஓம் நம சிவாய். 2. தண்ணி ஒன்று கொடு. இந்தாங்க. சிவாய நமக. யாரு? சரி சரி. சுகர் மாத்திரை கொடுத்தாருங்களா? சுகர் மாத்திரை கொடுத்தாலாம். கொடுத்துட சொல்லிட்டேன் நான். அந்த மாத்திரை தானே? சரி. கொண்டு போதும். யாருக்கு? வா வா வா. நான் அல்சர் இருக்குது. சுடு தண்ணி அதிகமாக குடிக்க வேணான்றாங்க. கொதி குடிப்பேன் நான். அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாக. கொதிக்க குடிக்காது. சுடு தண்ணி குடிங்க. ஆற வச்சு இல்லை இல்லை, சுட குடிப்பேன். அந்த பாட்டில் வாட்டர் கேனில் பாருங்க எவ்வளோ சுட இருக்கும் தண்ணி. அதுதான். தாத்தா எத்தனை? 2. சுடு தண்ணி வந்து டாக்டர் நீங்கள் சொல்கிறாரு என்ன இப்படி சுடு தண்ணி குடிக்கிறீங்க நீங்கள்? அது புண்ணா ஆத்தாதுன்றாங்க. ஒன்னா 2. வாங்கிக்கடா. அவருதான் ரொம்ப ஃப்ரெண்டு மாறிமுத்து. சரி போதுமாப்பா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. லைனா வாங்க ஐயா. நிக்கிறாங்கல்ல ஒருத்தர் 2 பேர். வாங்க ஐயா லைனா. ஓம் நம சிவாய. திடீர் சமையரா நீங்க? ஓம் நம சிவாய. வீணாக்க கூடாது சாப்பாடு. 1 குத்தம் தம்பி ஆண்டி கேட்பாரு. குத்துரு. ஏமா லைன்ல தான் இல்லாம அம்மா பேர் நின்னுங்கிறாங்க. அண்ணன் வந்து வாங்குறேன்ற. ஒண்ணு குத்துருங்க. இந்த மாதிரி பண்ணாத பாட்டிமா. சாமியார் கொடுக்கறதே வந்து இது பண்ணிக்கிறீங்க. வீடு இங்கதான் இருக்குது. சாமி எத்தனை சாமி? எங்க போயிட்டாரு? எம்ஆர் ராதா சிவாய நமக. சரி இவரு கங்காதரன் அவர் தான் எம்ஆர் ராதா இருக்காருங்களா? அவருக்கு பக்கத்தில் நிறுத்தணுமா? பக்கத்தில் நிறுத்துங்க அவ்வளவு தூரம் அப்படின்றாரு. நான் 2 பக்கமும் நடுவில் நிறுத்தினாதான் இவங்களுக்கு கூட முடியும். அங்க நிறுத்த முடியுமா? 2 தான். இதுனா எத்தனை? 2 காலி ஆயிடுச்சு சார் சாப்பாடு. இன்னும் 4 ஸ்டாப்பிங் இருக்குது. அதே பத்தாது. வரா நமச்சிவாய சாமி. சாம்பார் லெமன்
சாம்பார் சாம்பார் மட்டும் வந்தாங்க போயிட்டு வாங்க சாமியார் கூட போயிட்டு வாங்க அவர் ஒன்று கொடுத்து ஊறுகாய் தண்ணி மட்டும் இந்தாங்க சாப்பாடு கொடுத்துருக்கு பரவாயில்ல தண்ணி மட்டும் போதும் சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்டீங்களா சாப்பிடுமா சாப்பிடலன்னா வாங்கிக்கோங்க இன்னும் 5 ஸ்டாப்பிங் 6 ஸ்டாப்பிங் இருக்குது சாப்பாடு பத்தாது இன்னும் 6-7 ஸ்டாப்பிங் இருக்குல்ல மாமா சாப்பாடு பத்தாது பாய் எங்க அங்க சந்தில போறாங்க ஊறுகாய் வச்சிருக்காரு நமஸ்காயா எங்க 2 நாளைக்கு முன்னாடி ஆள் இல்லை நீங்க எங்க போயிருந்தாரு வந்துட்டாரு புதுக்கோட்டை போயிட்டாரா அவர் போக மாட்டாரு புதுக்கோட்டை புதுக்கோட்டை போறீங்களா சரி கார் ரெடி பண்ணு நாளைக்கே ரெடி பண்ண வரோம் வரைய போலாம் இல்ல இதுல ஏறு வா நாளைக்கு சார் போறாரு புதுக்கோட்டை போறாரு நாளாடி சாப்பிட்டீங்கன்னா ஒன்று வாங்கிக்கங்க ஐயா ஒன்று போறேங்க ஐயா 2 வேண்டாம் சரி சரி சாப்பாடு கேளுங்க சார் ஐயா எத்தனை அஜித் குமார் வந்து வாங்கிக்கவா ஒன்று போதுமா ஓம் நமஸ்கார் ஆக்சுவலாக இப்போ மேக்ஸிமம் வந்து எடுத்துகிட்டு வர இப்போ இன்னைக்கு தான் வந்து 300 பேர் இப்போ 350-400 பேர் கிட்ட தான் எடுத்துகிட்டு வரேன் சாப்பாடு காரணம் என்னன்னா பத்த மாட்டுது அதான் அங்கேயே வந்து டோக்கன்ற வச்சு வாங்கலை இல்லைன்னா இவ்வளோ தூரம் வரதே கஷ்டமாயிட்டு இருக்கும் பொதுமக்களுக்கும் நடுவில் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்க சார் வர பொதுமக்களுக்கும் நடுவில் கொடுத்துட்டே இருக்கோம்ல இந்த பக்கம் 1வது வாங்கி வந்தால் 1வது வாங்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்ல அதனால தான் இப்போலாம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வரது என்ன ஒரு நாத்தம் அந்த பக்கம் இருந்து இல்ல என்ன ஒரே ஃபுல்லா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அடிக்குது ஸ்மெல்லு என்ன ஆமா சாமி எனக்கு ஒன்று போட்டு வீசிட்டு போயிட்டாங்க நான் என்ன தத்துவம் ஏதாவது பானுக்கு போட்டிருப்பாங்க இல்ல எங்க இருந்து அடிக்குது எம்எல்ஏ தான் இருந்து வருது ஆமா இங்கே இருந்தா எம்எல்ஏ தானே அப்படி ஃபுல்லா அடிக்குது தண்ணி தேங்கின தண்ணி பூரா அப்படி ஆயிடுச்சு தேங்காய் தண்ணியா இல்லையா தண்ணி ஸ்மெல் கிடையாது நைனா அது தண்ணி ஸ்மெல் இல்லை ஏதோ வந்துட்டு இருக்கான்னு போட்டு ஒரு சாப்பாடு மட்டும் கொடுத்துருப்பா போயிட்டு வாங்க வேற இல்ல ஏதாவது ஃபுல்லா ஒரே நாத்து அடிக்குது நைனா அது மாதிரி தான் இருக்கு மிருகங்களுக்கு மாதிரி கேட்டால் தண்ணிங்கிறாங்க தண்ணிலாம் அவ்வளவு ஸ்மெல் வராது நைனா அதான் அதில் ஒருத்தர் என்ன பண்ற நைட்டே நான் சொன்னேன் அதை போட்டு வர்றாரு இந்த கோழி வேஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா கோழி கால் அதெல்லாம் எடுத்துட்டு விட்டு அந்த இந்த குப்பை தொட்டி இருக்கு பாருங்க அதில் போட்டாரு ஃபர்ஸ்ட் நாள் இன்னைக்கு சொல்லிட்டேன் வான் பண்ணிட்டேன் நான் இனிமேட்டு இங்கே எத்தனை கொட்டாருங்க இங்கே கொட்டுறதால தான் அவங்கள பார்த்துட்டு வேற யாருன்னா கூட்டம் வந்துட்டு இல்லை நான் நாய் கொண்டாரம் போடுறேன் ஆனால் இங்கே போடுங்க இங்கே போடாதீங்க தண்ணியில வராதுண்ணா தண்ணியில வந்து வேற மாதிரி வரும் ஸ்மெல் பாருங்க எமலிங்க தாண்டி இந்த ஸ்மெல் வருது
சத்தம் அதான் பார்த்தேன். பார்க்கணுமா? நீங்க இது வார எத்தனை ஐயா? வெளியே போகுங்க, வெள்ளை மட்டும் போகுங்க. எத்தனை ஐயா? 2 தான் ஐயா. என்ன பண்ண போற நீ? என்ன பண்ண போற? என்ன பண்ற? ஒண்ணும் புரியலையா? தண்ணி வந்து பாரு. தண்ணி இருக்குதா? அப்படியா பார்த்து இதுவா இருக்குமான்னு பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க பாருங்க, அவங்க இப்ப நான் திடீர்னு சாப்பாடு அங்கேயே காலி, செங்கரை விட்டாண்டே காலி, என்ன பண்ணிருப்பாங்க? வந்துருக்க முடியாது இல்ல. அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. கடவுள் வந்து அங்க யார் யாருக்கு படி அளக்கணும்னு நினைக்கிறோம் அதை மட்டும் தான் நம்மளால அளக்க முடியும். இந்த உலகத்துல எவ்வளவு ஜீவராசிங்க பட்னியா இருக்கும், எல்லாத்தையும் நம்ம போய் அளக்க முடியுமா? ஸோ அதனால நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணா போதும். அதை பண்ணாம கண்ண முடின்னு போனாதான் கடவுள் வந்து என்னடா அது உன்னால பண்ண முடிஞ்சதை பண்ணாம போறியே அப்படின்னு நினைப்பாரு. நம்மளால பண்ண முடிஞ்ச ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கா, அல்ல ஒரு எறும்பு கொடுக்க வேண்டியதா, எறும்பு கூட கொடுத்துட்டு போயிடலாம். கடவுள் உன்னால இவ்வளவுதான் ஸ்ட்ரென்த்தா, ஓகே அப்படின்னு. ஆனா உன்னால கொடுக்க முடிஞ்சு நம்ம கொடுக்காம போனாதான் கடவுள் வந்து இருக்கும் போது இப்படி பண்றேன்னு நினைப்பாரு. அதனால எந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்துருக்கோம். கிட்டத்தட்ட நீங்க சாப்பாடு தனியா பிரிச்சு 450 பேர்கிட்ட கொடுத்துட்டு வந்துக்கிறீங்க. அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. அதனால இப்பெல்லாம் வந்து 400 பேர்கிட்ட கொடுக்குறோம் சார் அப்படின்னா, சரியா சாமியார் நிறைய பேர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஓம் நமச்சிவாய. குட்டி பாப்பா கரெக்டா இருக்கும் சார் இது. நமச்சிவாய. நைனா ரொம்ப சந்தோஷம் அம்மா, ரொம்ப சந்தோஷங்கம்மா. குட்டி பாப்பா பாய். பாய்டா பாய். நல்லபடியா நல்ல மார்க் எடுக்கணும்டா. ஆஃபேலி முடிஞ்சிச்சா? இப்பதான் ஆஃபேலி முடிஞ்சிச்சு. ஆமாமா, ஆஃபர் லீவ் தான். 2 நாள் லீவ் தான் இருக்கு. 2 நாள் தான் லீவு. விழுப்புரம் மாவட்டம் தான் நடக்குது. ஓகேடா, நல்ல மார்க் எடுக்கணும். இந்த மார்க் தான் உன்னை வந்து 12th வந்து உன்னை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம். இது வந்து 10வது வந்து என்னன்னா அடுத்த ஸ்டேஜ். அதாவது நீ இதில் எடுக்கிற மார்க் தான் நீ மேக்ஸ் குரூப் எடுக்க போறியா, ஹிஸ்ட்ரி குரூப் எடுக்க போறியா, சயின்ஸ் எடுக்க போறியா, பிசிக்ஸ், அந்த மாதிரி. இப்போ இந்த 10வது நீ எடுக்கிற மார்க் தான் உன்னை அடுத்த உயர்நிலை படிப்புக்கு கொண்டு போகும். ஓகேவா? 12ன்றது வந்து நம்ம எடுக்கிற குரூப்பை வச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியது. என்ன படிக்க போற நீ? சொல்லு என்ன சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ சொல்ல. அப்பா வந்து மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கானே, டாக்டர் தான் ஆக போற. அதுக்கே அவ்வளவு யோசிக்கிற? டாக்டர் தானே அப்பா, மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறாருல்ல, ஏன் மெடிக்கல் லைன்ல போக மாட்டியா? பிளான் பண்ணலையா என்ன படிக்க போறேன்னு? சரி, ஓகே, அதுதான் நல்லது. நல்ல மார்க் எடு. ஓகேவா? நல்ல மார்க் எடுத்தனாதான் அடுத்தது நீ என்ன பண்ண போறியோ அதை தீர்மானிக்கிறது தான் 10th. நீ இதுல சுத்தமா கம்மியா மார்க் எடுத்தோம்னா நம்ம அப்ப ஹிஸ்ட்ரி குரூப் தான் போவோம். ஹிஸ்ட்ரி குரூப் அந்த மாதிரி தான் போவோம். நீ நல்ல மார்க் எடுத்தனா மேக்ஸ் குரூப், அந்த மாதிரி சயின்ஸ் குரூப், அந்த மாதிரி சொல்லிட்டேன். 10th மார்க் எடுத்தா ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தோம்னா என்ன வேணா படிக்கலாம். அதுதான் என்ன படிக்குது 11th 12th நீ முடிவு பண்ணிக்குவா. ஓகேவா? பயப்படாத, தைரியமா படி, ஜாலியா படி. அதுக்கெல்லாம் எதுக்கும் பயப்படாத. என்ன பாப்பா, நீங்க என்ன படிக்கிறீங்க? நீங்க என்ன படிக்க போறீங்க? இன்னும் பதில் சொல்லு. கலெக்டர். சரி, வாழ்த்துக்கள். வருங்கால IAS அவர்களே, வாழ்த்துக்கள். சரிங்க சார். நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷம் சார். ஹாப்பியா ஐயா? ரொம்ப சந்தோஷமா ஐயா? ரொம்ப சந்தோஷமா? சரிங்க ஐயா. சரிங்க சார். சரிங்க, ரொம்ப சந்தோஷம் சார். சரிங்க சார். பத்திரம். பாய். நல்லா பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. நல்லபடியா போயிட்டு வாங்க சார். சாப்பிடுங்க, நீங்க சீக்கிரமா வாங்க. சாப்பிட்டு சொல்லுங்க. சாப்பிடுங்க. சுடு தண்ணி கொஞ்சம். சுடு தண்ணி குடிக்கிறேன். ஏன்னா சுடு தண்ணி குடிக்க கூடாது தான், அது குடிக்கிறேன். என்ன பண்ணுறது? பாருங்க, மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துன்னு சில பேர் வீட்டில் ஏசி எல்லாம் நல்லா ஆன் பண்ணிட்டு பெட்ஷீட் எடுத்து போய் தூங்குவாங்க. அந்த கதை தான் எந்தோ. ஏசி ஆஃப் பண்ணாலே பெட்ஷீட் போய்த்த வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க, வாங்க சார். பாய். ஓம் நமச்சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. இறைவா. Arunachala, Arunachala Shiva, Arunachala.
शिव अरुणाचल शिव अरुणाचल அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறுபாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போலகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அகம் புகம் தீர்க்கும் அககுகை சிறைய அமர்வித்ததன் கொல் அருணாச்சலா ஆண்டதை அகற்றில் அகிலம் படித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சலா நீந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓராதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்தோதென்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா போலெனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா காலம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल முத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சல ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படா